அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். ரவையோட ஜவ்வரிசி சேர்த்து இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜவ்வரிசி ஊற போட்டுக்க போகிறோம். பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் மாவு ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஜவ்வரிசியை நல்ல ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி அது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை விட்டாச்சு. நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஜவ்வரிசி நல்லா ஒரு 8 hours ஊறட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 8 hours ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட ஜவ்வரிசி எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதோட தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு வெறும் ஜவ்வரிசியை மட்டும் இப்போ நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஊறின ஜவ்வரிசியை தண்ணியை வடிச்சிட்டு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இதோட கூடவே வந்து நம்ம 1 டம்ளர் ரவை சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் எந்த ரவைனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வறுக்காத ரவை 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். இதோட கூடவே 1 டம்ளர் வந்து நல்ல கெட்டியான தயிர். 1 டம்ளர் ரவை, 1 டம்ளர் தயிர், 1/2 டம்ளர் ஊறின ஜவ்வரிசி. இதுதான் ரேஷியோ. தேவையான அளவு வந்து இதில் இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஜவ்வரிசி, தயிர், அப்புறமா ரவை, உப்பு எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ரவை சேர்த்து நல்லா கலந்தனால இது வந்து கொஞ்சம் ஊறணும். அதனால் நல்லா ஒரு 10 to 15 minutes இது வந்து நல்லா ஊறட்டும். ரவை ஊறுறதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு பாருங்கள், நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து லேசாக வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயம், முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்காங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் முந்திரி பருப்பு. இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வரட்டும். இப்போ இதில் நம்ம ஒரு துண்டு இஞ்சியை சீவி வச்சுருக்கோம். கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது மூணையும் நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட வேண்டிதான். எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ரவை ஊறி ஒரு 10 minutes ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம தாளித்ததை வந்து சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவை வந்து ஊறினால பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜவ்வரிசி ஊறின தண்ணியவே கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கன்சிஸ்டன்சிக்காக. இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றவாறு இருக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நம்ம பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ இதை நம்ம உடனே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த இட்லியை ஒரு தடவை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இப்போ நம்ம கன்சிஸ்டன்சியும் செக் பண்ணி பார்த்தாச்சு, சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம இட்லி விட்டுடலாம். இட்லி பிளேட்டில் பாருங்கள், நம்ம ஆயிலில் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு குழியிலே நம்ம வந்து விட வேண்டியதான். இதே மாதிரி 6 குழியிலையும் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பிளேட்டை இறக்கி வைக்கலாம். இதுவும் வந்து ஒரு டிப்ஸ் தான். இட்லி நல்லா சீக்கிரமாகவே ரெடியாகும். ஒரு பிளேட்டை உள்ளே இறக்கி வச்சிடலாம். மொத்தமாக நம்ம ரெடி பண்ண மாவுக்கு பாருங்கள் 12 இட்லி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 6 இருக்கிற ஒரு பிளேட்டை இறக்கி வச்சிட்டோம். இப்போ அடுத்த 6 விட்டு வச்சிட்டோம். இட்லி பாத்திரத்தை நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா இந்த இட்லி ஒரு 10 நிமிஷம் ரெடியாகட்டும். 10 நிமிஷம் இட்லி நல்லா ரெடியாக எடுத்து பாருங்கள். நம்ம வந்து பிளேட்ஸ் எடுத்து வெளியே வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். இட்லி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு அப்படின்னு. கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். இட்லி பிளேட் வந்து கொஞ்சம் கூலாக எடுத்து இப்போ வந்து நம்ம இட்லி எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு அப்படின்னு. நான் உங்களுக்கு ஒரு இட்லி எடுத்து காட்டுறேன். அவ்வளோ ஒரு அருமையாக வந்திருக்கு. நடுவில் வந்து அந்த முழு ஜவ்வரிசியை போட்டு நம்ம பண்ணியிருந்தோம். அந்த ஜவ்வரிசி, அந்த ரவை பாருங்கள், ஜவ்வரிசியெல்லாம் மேலே தெரியுது. தாளித்து போட்டது எல்லாத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லா இட்லியுமே எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. சாஃப்டான ஜவ்வரிசி இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.